பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 மற்றும் 10வது வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய தேடலுக்கும் இயேசு முடிவாயிருக்கிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனமும் சந்திக்கிற குழப்பத்திற்கு இயேசுவே விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், இயேசுவை பார்க்க வந்த அந்த ஞான சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவினிடத்தில் ஆளுகை செய்கிறவர்களாய் அவர்கள் இருந்தாலும் அவருடைய முழு மனமும் அவருடைய பக்தியும் மரியாதையும் தேவன் பேரிலே இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் அதிகாரங்கள் இருந்தாலும் அவருடைய மனதை நீர்க்கால்களை போல திருப்புகிற ஒரு தேவன் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நீதிமொழிகள் நமக்கு விளங்க செய்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கீழ்ப்படுகிற பொழுது நமக்கு தேவனுடைய வழிகள் திறக்கிறதாய் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு ஆபிரகாம் கூட எங்கே போகிறேன் என்று அறியாமல் அவனை தேவனை நம்பி போன பொழுது தேவனுடைய இரக்கங்கள் ஆபிரகாமுக்கு கிடைத்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்க ஞான சாஸ்திரிகளும் கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் அந்த கிழக்கில தோன்றின அந்த அதிசயமான நட்சத்திரத்தை நாங்கள் காண வந்திருக்கிறோம் என்று சொல்லி அதை தேடுகிறவர்களாய் அவர் இருக்கிறார்கள். இந்த விசுவாச யாத்திரை என்பது அது தொடர்ச்சியாய் போய்கொண்டே இருக்கிறது, நின்று விடுகிறதல்ல. It cannot be a stagnant one. Faith is often confirmed in motion. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்துவை தேடுதல், நம்முடைய குழப்பங்களுக்கு முடிவு அந்த கிறிஸ்துவையே சார்ந்து இருப்பது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரம் என்று சொல்லுகிறது ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்று சொல்லி நாம் என்னாகமம் 24:17 நாம் வாசிக்க முடியும். ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து வரும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறார். ஆமென். வெளிப்படுத்தல் 22:16 நாம் வாசிக்கிறோம், அது கிறிஸ்துவின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே குழப்பமாய் வழிகள் அறியாது நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த விடிவெளி நட்சத்திரமாகிய அந்த தேவன் இந்த ஞான சாஸ்திரிகளை நடத்தினதை போன்று உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை இடைவிடாமல் நடத்துவார். தேவ கிருபை உங்க மேல் இருக்கிறது. இந்த தேவன் நமக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி உன்னை தேவன் சரியான விதத்திலே உன்னை நடத்துகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார், நம்மை கைவிட மாட்டார். நாம் தேவனை சார்ந்து நிற்போம். Let us seek the face of God, then all of our purposes will be fulfilled. Amen. தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகி இயேசு உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக கடந்து போவார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறவரே, எங்களுடைய வழியையும் வாழ்க்கையும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலும் தங்களுடைய மனதின் கேள்விகளுக்கும் நீர் முடிவாயிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். நீர் இவர்களை வழி நடத்தி இவர்கள் மகிழ்ச்சியையும் மேன்மையும் காணத்தக்கதான
உம்முடைய இரக்கங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை சார்ந்து நிற்கிற இரக்கத்தை கீழ்ப்படிதலையும் தயவையும் இந்த நாளிலே எங்களுக்கு நீர் தயவு செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.